ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய ஷோ. அதே போல் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தமிழ் திரைப்படம் ஜே பேபி. சுரேஷ் மாரி அவர்களுடைய டைரக்ஷனில் ஊர்வசி மற்றும் அட்டகத்தி தினேஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜே பேபி. ஜே பேபி படத்தினுடைய டைரக்டர் சுரேஷ் மாரி, படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஜெயந்த், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டோனி பிரிட்டோ, படத்தினுடைய எடிட்டர் சண்முகம் வேலுசாமி. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க ஊர்வசி அவர்கள், அட்டகத்தி தினேஷ், மாறன், கவிதா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, மொத்தத்தில் 5 பிள்ளைகளை பெற்ற ஒரு அம்மா, கடைசியில் இருக்கக்கூடிய 2 பசங்க அவங்களுக்குள்ளே பேசிக்க மாட்டாங்க. அண்ட் ஏதோ ஒரு விரக்தினால அவங்க ஊரை விட்டு வெளியில் போய் எங்கேயோ போயிடுறாங்க. அண்ட் மறுபடியும் அவங்கள கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் ஊர்வசி அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். அவங்க தான் வந்து இந்த படத்தினுடைய கதையின் லீட் ரோல்னே சொல்லலாம். ஹீரோயின் வந்து பர்டிகுலராக யாருக்கிட்ட இவங்க தான் படத்தினுடைய ஹீரோயின். ஸோ ஊர்வசி அவர்களுக்கு மொத்தத்தில் 5 பசங்க இருப்பாங்க. அண்ட் அதில் ஒருத்தவங்க தான் வந்து அண்ணன் தம்பிங்க தான் மாறனும் அண்ட் அதுக்கப்புறமா அட்டகாத்தி தினேஷ் அவர்களும். இவங்க வந்து பல வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அண்ட் அம்மாவையும் வந்து அப்பப்போ ஏதோ வந்து பார்த்துட்டு போவாங்க. அம்மாவை கூட இருக்கிறது அப்படின்றதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு இடத்துல ஃபோன் வருது அண்ட் போலீஸும் வராங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க. ஸ்டேஷனுக்கு போனால் 2 பேர் அண்ணன் தம்பிங்க கிட்டே கேட்குறாங்க, உங்கள் அம்மாவை எப்போ பார்த்தீங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி, ஒருத்தர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? அங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க. அவங்க இப்போ கொல்கத்தாவில் இருக்கிறாங்கன்னு 2 பேருக்கும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ கொல்கத்தாவில் அவங்க வழி மாறி எங்கேயோ போய் சுற்றி திரிஞ்சு கடைசியாக ஒரு தமிழ் மக்கள் கிட்ட கிடச்சி அண்ட் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலயமா இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உடனே 2 பேரும் கிளம்பி போய் உங்கள் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி போனவங்க அங்கே அவங்க போய் அம்மாவை கண்டுபிடிச்சாங்களா, அம்மாவை மறுபடியும் கரெக்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா, அண்ட் பேசாமல் இருக்கக்கூடிய இந்த அண்ணன் தம்பிங்க பேசினாங்களா இல்லையான்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஊர்வசி அவர்கள் இருக்கும்போது இது எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? முழுநீள காமெடியாக இருக்குமா, இல்லைன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குமா, அம்மா படம்ன்றதுலாம் அம்மா சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய படமாக இருக்குமான்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்லாம் இருக்கும். எல்லாமே ரொம்ப ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க தான் சொல்லணும். ஏன்னா ஊர்வசி அவர்கள் வந்து எப்பவுமே காமெடிக்கு கொஞ்சம் நஞ்ச பஞ்சம் இல்லாமல் கொடுக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த படத்துலையும் அவங்களுடைய கேரக்டர்லேருந்து எவ்வளவு ஹியூமர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஹியூமர் சென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய மாறன் அவர்களும் அவருக்கு ஏற்ற மாதிரியான டைமிங்கில் நிறைய கவுண்டர்ஸ் அண்ட் காமெடி அதெல்லாம் வந்திருக்குது. அண்ட் படத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம சிரிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளை எமோஷ்னலாகவும் அங்கங்கே வந்து நம்மளை அழ வைக்கிற அளவுலையும் கதை வந்து அமைஞ்சிருக்குது. ஏன்னா பேசாமல் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்க பேசணும், அதுவும் அம்மாவுக்கு பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், அண்ட் பசங்க யாருமே நம்மளை வந்து அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது அவங்களுடைய மனநிலை என்னென்ன மாதிரிலாம் யோசிக்கும், என்னெல்லாம் அவங்களுக்கு அடுத்தடுத்து தோணுன்றதை ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க. அதே வந்து காமெடி கலந்தும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக சீரியஸாக கொண்டு போகாமல் அங்கங்கே கொஞ்சம் எமோஷ்னலில் நம்மளை தூண்டி விடுற விதமாகவும், அதே சமயத்தில் இந்த கதையை சிரிக்கிற விதமாகவும் கொடுத்துருந்தாலும் உள்ள ஆழ் மனசில் நம்ம வந்து யோசிக்கிற விதமாகவும் அமைஞ்சிருக்குது. படத்தினுடைய டைரக்டர் சுரேஷ் மாரி அவர்கள் ரொம்ப அழகான ஒரு காமெடி சென்ஸ் இருக்கக்கூடியவர் அப்படின்றது திரைக்கதையை பார்க்கும்போதே தெரியுது. பட் ஸ்டில் இன்னமும் கொஞ்சம் வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் தான் தோணுது. ஏன்னா அங்கங்கே நம்மளை வந்து எமோஷ்னலாக அழ வைக்கணுன்றதுக்காகவும் அண்ட் எமோஷ்னல் ஃபீலை கொடுக்கணும், அப்படி திணிக்கணுன்ற மாதிரி அங்கங்கே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு பதில் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெடல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் அது ஈஸியாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் படத்தை பார்க்கும்போது. அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டோனி பிரிட்டோ அவருடைய அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஸோ பாடல்களுக்கான இசையாக இருக்கட்டும், இல்லைன்னா படத்தில் அவருடைய பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அமைச்சிருக்கிறாரு. படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் நல்ல ஒரு ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் அண்ட் டோன் எல்லாமே அழகாக கொடுத்துருக்கிறாரு ஜெயந்த் அவர்கள். அண்ட் படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை பக்காவாக பண்ணியிருக்கிறாரு சண்முகம் அவர்கள். மொத்தத்தில் இந்த ஜே பேபி திரைப்படத்தை வந்து பா ரஞ்சித்தினுடைய நீலம் ப்ரொடக்ஷன் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அம்மா அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படி கொண்டு போகாமல் சென்டிமெண்ட் கலந்த ஒரு காமெடியாகவும் படத்தை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது தான் ஓவராலாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வீக்கெண்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட முக்கியமாக இந்த திரைப்படத்தை பெண்கள் எல்லாருமே, அதாவது இப்போ வரக்கூடிய படங்கள் நிறைய வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியாத படங்களாக இருக்குது. பட் இந்த திரைப்படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ தியேட்டரில் போய் பார்த்து இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள்.